ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வல்லாரைக்கீரை பருப்பு கூட்டு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மண்சட்டியில் சின்ன வெங்காயம் 5-6 போட்டிருக்கேன். ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கீரை கொஞ்சம் வேக அதிக நேரம் எடுக்கும், அதுக்காக கொஞ்சம் நிறையவே தண்ணி சேர்த்துக்கலாம். வல்லாரைக்கீரையில் வெறும் இலையை மாத்திரம் எடுத்திருக்கேன். எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது வேக அதிக நேரம் எடுக்குன்றதுக்காக நான் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுறலாம். நான் இதுக்காக பருப்பு வேக போட்டிருக்கேங்க. பாசி பருப்பும் துவரம் பருப்பும் ரெண்டுமே சம அளவு கலந்து குக்கரில் வேக வச்சுருக்கேன். இப்போ கீரை நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை இதோட சேர்த்துக்கலாம். அந்த கிண்ணத்துலேயே கொஞ்சமாக தண்ணி கலந்து சேர்த்துட்டு கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு பருப்பு கீரைலாம் நல்லா சேர்த்து கலந்து விட்டுடலாம். வல்லாரக்கீரையோட ஹெல்த் பெனிஃபிட் நான் பார்த்தேங்க, அதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். மூளை நரம்புகளை மேம்படுத்தி நரம்பு மண்டலத்தை நல்லா வலுவாக்குதாங்க. மூட்டு வலி, வயிற்றுப்புண், ரத்த அழுத்தம் இதுக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், பருப்பு கீரையெல்லாம் நல்லா சேர்ந்து வெந்துடுச்சு. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி இருந்தால் இருத்துட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுடுங்க. எனக்கு தண்ணி கரெக்டாக இருந்தது, அதனால் இப்படியே மசிச்சுட்டேன். இப்போ இதை இறக்கி வச்சுட்டு தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்காக ஒரு குழிக்கரண்டி வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1/2 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். இந்த கீரை லைட்டாக கசப்பு தன்மை இருக்கும், அதுக்காக இந்த நெய் போட்டு செய்யும்போது வாசனையாக நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம தாளித்து வச்சுருக்க கீரையோடு சேர்த்து கலந்து விட்டுடலாங்க. இப்போ அதிக மருத்துவ குணமுள்ள வல்லாரைக்கீரை பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் பிடிக்கும். முக்கியமாக இந்த கீரை சாப்பிட்றதுனால ஞாபக சக்தியும் அதிகமாகும்னு சொல்கிறாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.